சென்னை நகரம் இரவு 11:45. அலுவலக விளக்குகள் ஒன்றொன்றாக அணைந்து கொண்டிருந்தது. அருண் இன்னும் வேலை பார்த்து கொண்டிருந்தான். வாழ்க்கை முழுக்க ஓடிக்கொண்டே இருந்தவன். சாதிக்கணும் என்ற ஒரே எண்ணம். அந்த கட்டிடத்தின் எதிரிலிருந்த காஃபி கடை மட்டும் இன்னும் திறந்திருந்தது. அங்கே தினமும் ஒருத்தி உட்கார்ந்திருப்பாள். அவள் பெயர் மித்ரா. அவள் எதற்காக அங்கே தினமும் வருகிறாள் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு காஃபி வாங்கி ஒரு நோட்புக்கை திறந்து எழுதிக் கொண்டே இருப்பாள். ஒரு நாள் மழை. அருண் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தான். மழை கொட்டுகிறது. டாக்ஸி கிடைக்கவில்லை. அவன் அந்த காஃபி கடைக்குள் ஓடினான். அவள் அங்கே இருந்தாள். அவன் அவளை முதல் முறையாக நெருக்கமாக பார்த்தான். அவள் கண்களில் ஏதோ அமைதி இருந்தது. இவ்வளவு நேரம் வரை தனியாக இருக்க பயமில்லையா என்று அவன் கேட்டான். அவள் சிரித்தாள். தனிமை பயமில்லை, தவறான மனிதர்களுடன் இருப்பது தான் பயம். அந்த ஒருவரி அவனை அமைதியாக்கியது. அந்த இரவுக்கு பிறகு அவன் வேலை முடிந்ததும் அந்த காஃபி கடைக்கு போக ஆரம்பித்தான். அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவன் வாழ்க்கை முழுக்க இலக்குகள், பணம், முன்னேற்றம். அவள் வாழ்க்கை முழுக்க உணர்வுகள், எழுதுதல், மனிதர்கள். ஒரு நாள் அவள் கேட்டாள், நீ இவ்வளவு ஓடுற யாருக்காக? அவன் சற்று நின்றான். நான் வெற்றியடைந்த பிறகுதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். அவள் மெதுவாக சொன்னாள், சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் வெற்றி அடைகிறாங்க. அந்த வார்த்தை அவன் மனசை கிழித்தது. காலம் போனது. அவர்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பித்தார்கள். ஆனா ஒரு நாள் காஃபி கடைக்கு வரவில்லை. அடுத்த நாள் இல்லை. ஒரு வாரம் இல்லை. கடை உரிமையாளர் சொன்னார், அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்களாம். அருண் நடிச்சி அறைந்தான். அவள் நோட்புக் மட்டும் மேசையில் இருந்தது. அவன் அதை திறந்தான். அதில் ஒரு வரி, நீ வாழ்க்கையை வெல்ல ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒரு நாள் நின்று நிலாவை பாரு, அப்போதுதான் நீ உன்னை காண்பாய். அந்த நாளிலிருந்து அவன் ஒவ்வொரு இரவும் வேலை முடிந்ததும் காரை ஓட்டாமல் நடைபயணம் செய்து வீட்டிற்கு போக ஆரம்பித்தான். வானத்தை பார்த்தான், நிலாவை பார்த்தான். அவன் புரிந்து கொண்டான், காதல் என்பது ஒருவரை பிடித்துக் கொள்வதல்ல, அவரால் நம்முள் விழிக்கும் மாற்றம். காதல் சில நேரம் நம்முடன் இருக்காது, ஆனா அது நம்மை மாற்றிவிடும்.